அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம்னா தலைப்புச் செய்தியில வெள்ள பாதிப்புகள் மத்திய குழு ஆய்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகத்துல பெங்கால் புயல் காரணமாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா அதிகமான சேதம் ஏற்பட்டுச்சு. கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற கடலோர மாவட்டங்கள்ல பார்த்தோம்னா அதிகமான ஒரு பயிர் சேதங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயங்களை பார்வையிட்டு அதற்கான ஒரு பரிந்துரைகளை சமர்ப்பிக்கிறதுக்காக நமக்கு மத்திய பேரிடர் மேலாண்மை துறையினுடைய இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மத்திய குழு ஆய்வுகளை தொடங்கி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழு, இந்த பேரை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மேபி கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பரிந்துரைகளை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பி அதன் மூலியமா நமக்கு நிவாரண நிதிகள் எல்லாமே கேட்கும். சரிங்களா? ஸோ அதான் முதல் செய்தியில கொடுத்துருக்காங்க. மற்றபடி நமக்கு செய்திகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க டிசம்பர் 21 சர்வதேச தியான தினம், இந்தியாவின் முன்மொழிவை ஏற்றது ஐநா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. டிசம்பர் 21ஆம் தேதியை சர்வதேச தியான தினமாக அறிவிக்க முன்மொழிந்த இந்திய ஆதரவு தீர்மானத்துக்கு ஐநா சபையில் ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோ இந்தியா ஒரு முன்மொழிந்த ஒரு தீர்மானத்துக்கு ஒப்புதல் அப்படிங்கிறது அளிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த தீர்மானத்தை அறிமுகப்படுத்திய நாடு யார் அப்படின்னு பார்த்தோம்னா லிச்சன்ஸ்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு. சரிங்களா? யூரோப்பிய நாடு, யூரோப்பியன் கண்ட்ரி லிச்சன்ஸ்டெயின் தான் இந்த ஒரு தீர்மானத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. நமக்கு டிசம்பர் 21 ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசம்பர் 21ஆம் தேதி குளிர்காலத்தில் சூரியன் தனது திசையை மாற்றும் நிகழ்வை குறிக்கும் நாளாகும். ஓகேங்களா? சோ டிசம்பர் 21, ஜூன் 21 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? டிசம்பர் 21 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா? வின்டர் சால்ஸ்டைஸ். அதே மாதிரி ஜூன் 21 அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு சம்மர் சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிசம்பர் 21ஆம் தேதி என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குளிர்காலத்துல சூரியன் தன்னுடைய திசையை மாற்றும் நிகழ்வை தான் நமக்கு இந்த வின்டர் சால்ஸ்டைஸ் அப்படிங்கிறது குறிக்குது. இது இந்திய பாரம்பரியத்தோட எடுத்து பார்க்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய பாரம்பரியத்தில் உத்தராயன் ஆண்டின் தொடக்கம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, உத்தராயன் அப்படிங்கிற ஆண்டினுடைய தொடக்கமாகும் டிசம்பர் 21ஆம் தேதி இந்திய பாரம்பரியத்தின்படி நமக்கு அறியப்படுது. இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்திய பாரம்பரியத்தின்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நாள்ல தியானத்தில் ஈடுபடுவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சூரியன் திசை மாறும் நிகழ்வு நடைபெறும் நாள் ஜூன் 21. இந்த ஜூன் 21 பார்த்தோம்னா நமக்கு சம்மர் சால்ஸ்டைஸ் அப்படிங்கிறது அறியப்படுது. சம்மர் சால்ஸ்டைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜூன் 21 நமக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பாக்குறப்ப இன்டர்நேஷனல் யோகா டே அப்படிங்கிறது ஜூன் 21ஆம் தேதி தான் நமக்கு இருக்கு இல்லையா? அதே மாதிரி 6 மாசம் கழிச்சு நமக்கு வின்டர் சால்ஸ்டைஸ் நடக்கக்கூடிய தினமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 21. இதுதான் சர்வதேச தியான தினம், வேர்ல்ட் மெடிடேஷன் டே அப்படின்னு சொல்லி ஐநா சபையில ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த தீர்மானத்தை இந்தியா முன்மொழிந்திருந்தாங்க. அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளவும் பட்டிருக்கு. அதான் இந்த செய்தியில் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இன்னைக்கு செய்தித்தாள்ல பெரிய செய்திகள் இல்ல, இந்த 2 செய்திகள் தான். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.